ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் கூடவே இந்த மாதிரி டபுள் சைட் டேப் தான் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை இந்த பாக்ஸ் அளவுக்கு கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து அது உள்ளே ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைன் நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த டேப்பை ஒரு லைன் ஒட்டுறேன், அடுத்த லைன் இது இங்கே ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா அது மேலே இருக்க ஸ்டிக்கரை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இது எதுக்காகனா இந்த மாதிரி நூல்லாம் அதில் வைக்கிறதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அழகாக நிற்க வைக்கலாம். இதில் வச்சுட்டு ஆட்டினா கூட கீழே விழவே விழாது, சாயவும் சாயாது, அப்படியே இருக்கும். நம்மளுக்கு வேணும்னும் போது எடுத்துகிட்டு திரும்பவும் அங்கேயே வச்சிடலாம். நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இது போல் டேப்பு, அதுக்கப்புறமா மார்க் பண்ணுறது, நூல் பிரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்தெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். நம்ம நூல் பாக்ஸை கை தவறி கீழே போட்டோம்னா நூல் எல்லாமே கலந்து ஒன்றோடு ஒன்று சிக்கலாகிடும். ஆனால் இந்த மாதிரி வைக்கும் போது அது நல்லாவே சேஃப்டியாக இருக்கும். கீழே விழுந்தாலும் ஒன்றோடு ஒன்று கலந்து சிக்கலாகாமல் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, சார்ஜர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். இந்த சார்ஜர் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த இடமும் தான் விட்டு போயிடும். கட் ஆகிட்டு சார்ஜர் ஏற்றவே முடியாது. அதுக்கான டிப்பு தான் இது. இந்த இடம் வளையிறதுனால தான் அது கட் ஆகும். இப்போ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு செல்லோ டேப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த செல்லோ டேப்பை அதில் வச்சு ஒட்டிக்க போகிறேன். இந்த டேப்பு தான் ஒட்டணும்னு கிடையாது. இந்த டேப்பு தான் ஒட்டணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டேப் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஒட்டிக்கலாம். நான் இதை ஒட்டி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இது ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் ஒட்டியிருக்கேன் நான். இப்போ பாருங்கள், வளைச்சி காமிக்கிறேன். அந்த தண்டை வளையலை ஆனால் இந்த சைடு இன்னும் ஒட்டையில் அங்கே வளைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வளையுது. இந்த மாதிரி வளையும் போது என்ன ஆகும்னா அந்த இடம் கட் ஆகிடும். அதுக்காக தான் நான் சொன்னதே. இந்த மாதிரி டேப் ஒட்டிட்டேன்னா அந்த இடம் வளையாது, சீக்கிரமாக கட் ஆகாமல் நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். எந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு சுடிதார் தான் எடுத்திருக்கேன். இது பழைய சுடிதார், சின்னதாகிடுச்சு. நல்லா தான் இருக்கும், ஆனால் சின்னதாகிடுச்சு. இப்போ இந்த சுடிதாரை பிரிச்சுட்டு அது உள்ளே இருக்க லைனிங் துணியை மட்டும் நான் எடுத்து வேறொரு சுடிதாருக்கு வச்சு தச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த துணியை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை மேல் சைடு இருக்க இந்த துணியை அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்காணி உரையாக தான் நான் தச்சு எடுத்துக்க போகிறேன். தச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நான் தச்சு எடுத்துட்டேன். தலைக்காணி உரையாக தச்சு எடுத்துட்டேன். இதில் ஒரு நாட் மாதிரி கட்டுறதுக்காக நான் நாட் மாதிரி தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தச்சுக்கிட்டேன்னா நம்ம அழகாக அது உள்ள தலைக்காணியை போட்டுட்டு இது போல் கட்டி விட்டுக்கலாம். புதுசாக கடையில் வாங்கினது போலவே இருக்குது. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற துணியில் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.